வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, அரிசியும் பருப்பும் சாதம் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. குக்கரில் ஆயில் ஊற்றிக்கலாம், கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் சீரகமும் ஒரு 10 மிளகும் சேர்த்து அது எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். அதோட கட் பண்ணி வச்சிருந்த பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயில் நல்லா கிளறி விடலாங்க. இப்போ ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா ரெண்டையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி விடலாம். இப்போ பூண்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் வேணாலும் 1 2 நச்சு வச்சுக்கலாம். அதை சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி 2 சேர்த்து எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு ஒன்றா வணக்கி விடலாங்க. இப்போ இந்த தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா தான் தக்காளி சீக்கிரம் வதங்கி வரும். இப்போ உப்பு சேர்த்தாச்சு, நல்லா கிளறி விடலாங்க. இப்போ 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விடலாங்க. இப்போ பாருங்கள், தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த டம்ளருக்கு தான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 1/4 டம்ளர் பருப்பு சேர்த்துருக்கேங்க, துவரம் பருப்பு. அதனால் இதுக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா கழுகி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருந்த அரிசியும் பருப்பையும் இதோட ஒன்றா சேர்த்துக்கலாங்க. கடைசியாக நெய் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ குக்கர் போட்டு விசில் போட்டுக்கலாங்க. இப்போ 2 3 விசில் விட்டு இப்போ பாருங்கள், குக்கரை திறந்து பார்க்கலாம். விசில் அடங்கியதும் பாருங்கள், தொட்டுக்க கத்தரிக்காய் வறுவல் பண்ணியிருக்கேங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். டாட்டா, பை பாய்.